வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் 2025 கேட்ட இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் that can substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no substitution required. All criminal tendencies must be nipped on the bud during childhood. All criminal tendencies must be nipped on the bud. இந்த nipped on the bud வந்து என்னன்னா ஒரு idiom phrase contest எப்படி யூஸ் பண்ணணும்னா nip in the bud, nip in the bud. Option A. Next, select the most appropriate option to substitute the underlined segment in the given sentence. He enjoyed going in a jog in the morning to start his day on a healthy note. Enjoy going in a jog in the morning அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் தான் எனது எரர் இருக்குது. இந்த கொஷின் எதில் உள்ளதுன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கிராமர் ரோல். கொஷின் எதில் உள்ளதுன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரோல். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலர், யூஸ் சிங்குலர் வேர்ப். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் என்ன தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரூலில் சிங்குலரில் வேர்புக்கு எப்படி யூஸ் பண்ணுவோன்னா ப்ளஸ் எஸ் கூட ஆட் பண்ணுவோம். ப்ளூரலில் வேர்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், எஸ் வந்தனது ஆட் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் சிங்குலரில் வேர்புக்கு கூட எஸ் ஆட் பண்ணுவோம், ப்ளூரலில் எஸ் ஆட் பண்ண மாட்டோம். அப்போ இங்கே ஹீ வந்தனது இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வேர்ப் எப்படி தான் யூஸ் பண்ணணும், ஹீ வந்தனது சப்ஜெக்ட் எப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கு சிங்குலரில். அப்போ அடுத்து இருக்க வேர்பும் எப்படி தான் யூஸ் பண்ணணும், சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஹீ என்ஜாய் எப்படி சேஞ்ச் ஆகும், enjoys. He enjoys going for a jog in the morning. For வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு ரீசன் இல்லைனா பர்பஸுக்கு வந்து என்னது யூஸ் பண்ணுவோம். He enjoys going for a jog in the morning. Option B. Next, identify the incorrectly spelled word in the given sentence. அதாவது தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஒரு incorrectly spelled word, தப்பான ஸ்பெல்லிங் இருக்க வேர்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கார்மெண்ட் கரெக்ட் ஸ்பெல்லிங், ஸ்பெஷல் எப்படி இருக்குது கரெக்ட் ஸ்பெல்லிங், ரெசிபி எப்படி இருக்குது, ரெசிபியோட ஸ்பெல்லிங் தான் எப்படி இருக்குது இன்கரெக்டாக இருக்குது, RECIPE ரெசிபி. செஃப்போட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் இடியம். அதாவது தந்திருக்கக்கூடிய அண்டர்லைன்ட் இடியத்துக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. He suddenly tried to throw cold water on my plants. He suddenly tried to throw cold water on my plants. To throw cold water means என்னன்னா criticize. நம்ம யாரையாவது வந்து criticize பண்ணுறது, criticize or express doubt about a plan. Doubt about a plan. அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் என்னது அந்த பிளான்லேருந்து டவுட் எல்லாம் கேட்டுட்ருக்காது. ஆப்ஷனே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கரேஜ். டிஸ்கரேஜ் மீன்ஸ் என்னது, ஒருத்தவங்க எப்போவுமே என்னது கொஷின் கேட்டுகிட்டே இருக்குது, அவங்கள நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது டிஸ்கரேஜ். ரிவெஞ்ச், டு டேக் ரிவெஞ்ச் மீன்ஸ் என்னது ஹர்ட் பண்ணுறது. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வேண்டி அவங்கள ஹர்ட் பண்ணுறது தான் என்னது டு டேக் ரிவெஞ்ச். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் மீனிங். அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் மீனிங் மீன்ஸ் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அதாவது லைன் பை லைனாக ரீட் பண்ணால் தான் என்னது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் என்னது கண்டுபிடிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஹிடன் மீனிங். நெக்ஸ்ட், டு சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. டு சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேவரபிள் சுச்சுவேஷன். அதாவது சீக்கிரமாக ஒரு ஃபேவரபிளான சுச்சுவேஷனுக்கு அட்வான்டேஜ் எடுக்கு. டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஏ ஃபேவரபிள் சுச்சுவேஷன். அப்போ ஹி சடன்லி ட்ரை டு த்ரோ கோல்டு வாட்டர் மீன்ஸ் என்னன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னா அதில் வந்து கொஷின் கேட்டு இல்லைன்னா அதில் வந்து என்னது ஏதாவது டவுட்டு கேட்குறது, டிஸ்கரேஜ். நெக்ஸ்ட், பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் கிவன் அஸ் ஆப்ஷன்ஸ். செலக்ட் த ஆப்ஷன் தட் கண்டெயின் அன் எரர்.
The experimental chef combined flavors audacious with an almost synthetic sensibility, creating dishes that challenge the very notion of culinary categories. இதில் வந்து என்னது எரர் இருக்குது ஒரு பார்ட்டில், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா culinary categories. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க combined flavors adjectives. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க experimental chef. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க almost synthetic sensibility கொடுத்துருக்காங்க. இங்கே the experimental chef combined flavors audacious இங்கே தான் என்ன இருக்குது எரர் இருக்குது. the experimental chef ஒரு பார்ட்டாக எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த பார்ட்டு தான் என்னது வரும் the combined flavors audacious. இங்கே என்னன்னா அந்த combined flavors audacious-ல தான் வந்து என்னது incorrect. இங்கே தான் வந்து என்ன இருக்குது எரர் இருக்குது. பிகாஸ் combined வந்து என்னது ஒரு verb. combined வந்து என்னது verb எதை தான் மாடிஃபை பண்ணும் adverb தான் மாடிஃபை பண்ணும். ஒரு verb வந்து எதை தான் மாடிஃபை பண்ணும் adverb மாடிஃபை பண்ணும். நவுன் வந்து எதை மாடிஃபை பண்ணோம்னா adjective மாடிஃபை பண்ணும். இங்கே கம்பைன் கொடுத்துருக்காங்க, கம்பைன் வந்து adverb தான் மாடிஃபை பண்ணும். அப்போ இங்கே combined flavors audacious இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணணும் audaciously. combined flavors audaciously. இதே இது அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா நவுனாக இருந்திருந்ததுன்னா இந்த அடாசியஸ் வந்து எப்படி இருக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே இது என்னது கம்பைன் வந்து வேர்பாக இருக்கிறதுனால வெர்பு எதை தான் குவாலிஃபை பண்ணோம் adverb. அப்போ இந்த அடாசியஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் audaciously. The experimental chef combined flavors audaciously. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் select the most appropriate meaning of the given word. அதாவது தந்திருக்க வேர்டோட அப்ரோப்ரியேட் கரெக்டான மீனிங் கேட்டிருக்காங்க. டிலமா மீன்ஸ் என்னது ரொம்ப வந்து என்னது குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ், ரொம்ப வந்து சோகமாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்னா என்னன்னு சொல்லுவாங்க டிலமா. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்ம என்னது ஏதாவது நம்ம வந்து போட்டிருக்கிறதுனா என்னது அணிஞ்சிருக்கிறது, அதான் என்னன்னு சொல்லுவாங்க ஒன். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன்னா என்னது நம்ம நிலைமையை தான் என்ன சொல்லுவாங்க சிச்சுவேஷன், நம்ம எந்த நிலைமையில இருக்கோமோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க சிச்சுவேஷன். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க ப்ளைட், PLIGHT. ப்ளைட் மீன்ஸ் என்னது சோகமான, ரொம்ப ஒரு தடுமாற்றமான சிச்சுவேஷனில் இருக்கிறதான் என்ன சொல்லுவாங்க ப்ளைட். ஆப்ஷன் டி என்னது போர்ஷன் மீன்ஸ் என்னது ஒரு பார்ட், பாதியாக பிரிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க போர்ஷன். இப்போ டிலமாவோட மீனிங் என்னது ப்ளைட். நெக்ஸ்ட் select the option that best define the given word. அதாவது தந்திருக்க வேர்டோட கரெக்டான ஒரு வேர்டை கேட்டிருக்காங்க. பேனிஷ் மீன்ஸ் என்னதுன்னா எதையாவது வெளியேற்றுவது இல்லைன்னா நாடு கடத்துவது இல்லைன்னா வெளியேற்றுவது, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க பேனிஷ். இனி ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க டு டிட்டர்மைன் மீன்ஸ் உறுதிப்படுத்துவது, உறுதி செய்வது, எதையாவது உறுதி செய்வது தான் என்ன சொல்லுவாங்க டிட்டர்மைன். இனி ஹார்ம்னா என்னது அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்வது, யாருக்காவது ஏதாவது ஒரு பேட் திங்ஸ் செய்யறதுன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஹார்ம். நெக்ஸ்ட் டு ரெலிகேட் மீன்ஸ் என்னன்னா நாடு கடத்துவது. இவாலுவேட்னா மீனிங் என்னன்னா மதிப்பிடுறது, ஒருத்தங்களை மதிப்பீடு செய்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க இவாலுவேட். அப்போ பேனிஷோட மீனிங் என்னன்னா டு ரெலிகேட். நெக்ஸ்ட் select the most appropriate antonym of the given word. தந்திருக்க வேர்டோட இதை கேட்டிருக்காங்க ஆண்டனியம் மீன்ஸ் என்னது ஆப்போசிட். டயன்டீனா மீனிங் என்னன்னா அழகான, டயன்டீனா மீனிங் என்னன்னா ரொம்ப அழகாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. இனி ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க டிமிட் மீன்ஸ் தைரியம் இல்லாத, ரொம்ப கோழையாக இருக்கவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க டிமிட். டிமாண்ட்னா என்னது ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்த, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க டிமாண்ட். கிரிட்டிக்கல்னா மீனிங் என்னன்னா நெருக்கடியான, நம்ம ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லுவாங்க கிரிட்டிக்கல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இன்எலிஜென்ட் மீன்ஸ் அழகில்லாத, ஒரு ப்ராப்பராக ஒரு நேர்த்தியற்ற ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க இன்எலிகென்ட். அப்போ இந்த டயன்டியோட ஆப்போசிட் வேர்டு என்னது இன்எலிகென்ட். நெக்ஸ்ட் the given sentence is divided into 4 segments. Select the option that is the segment with an
அட்வர்பியல் யூசேஜ் எரர். அதாவது இந்த சென்டென்ஸ்ல ஒரு அட்வர்ப்ல உள்ள ஒரு எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்சன் டோல்ட் அரியா ஜெனரலி ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்ப். ஜாக்சன் டோல்ட் அரியா ஜெனரலி ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்ப். இந்த ஜெனரலி தான் வந்தீங்க என்னது அட்வர்ப். இந்த ஜெனரலி ஆஃபன் எல்லாம் எதில் வரும்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் நம்ம யூஸ் பண்ணோம். அட்வர்பில் உள்ள டைப்ஸில் இந்த அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரலி, ஆஃபன், ஆல்வேஸ், நெவர் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே இந்த ஜென்ரலி இந்த அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் த சப்ஜெக்ட். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஆஃப்டர் த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. ஆனால் எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோமா வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. ஆனால் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து அட்வர்ப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்கணும் வேர்ப் இருக்கணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பி ஃபார்ம் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டு பி ஃபார்மில் உள்ள வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இவ்வளோவுமே என்னது டு பி ஃபார்மில் உள்ள வேர்ப். இதுவே மெயின் வேர்பாக வந்திருந்ததுன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணால் போதும் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும். இதெல்லாமே மெயின் வேர்பாக வந்திருந்ததுன்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம் ஆஃப்டர் இட். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம் ஆஃப்டர் இட். அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாக்சன் டோல்ட் அரியா ஜென்ரலி ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்ப்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி வந்து என்னது அட்வர்ப். அட்வர்பில் இது வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் உள்ள எக்ஸாம்பிள். அப்போ இந்த வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து இந்த வேர்ப் யூஸ் பண்ணணும். வேர்ப் என்னது அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும் ஆஃப்டர் த சப்ஜெக்ட். ஆனால் வேர்புக்கு முன்னாடி. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வேர்ப் மெயின் வேர்பே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு பி வேர்ப் கொடுத்துருக்காங்க. டு பி வேர்ப்ஸ்னா ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் தான் என்னது டு பி வேர்ப். இந்த டு பி வேர்பே வந்து என்னன்னா மெயின் வேர்பாக வந்திருந்ததுன்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதுக்கு அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜாக் டோல்ட் அரியா ஜென்ரலி வராது. ஜாக் டோல்ட் அரியா ஐ ஆம் ஜென்ரலி கிரேட்ஃபுல். இந்த ஜென்ரலி வந்து எங்கே யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட் ஐ இருக்குது, அதுக்கப்புறம் பி ஃபார்ம் வேர்ப் ஆம் இருக்குது, அதுக்கு அடுத்து தான் என்ன யூஸ் பண்ணணும் இந்த அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும். ஜென்ரலி ஐ ஆம் இல்லை ஐ ஆம் ஜென்ரலி. நெக்ஸ்ட் select the word segment that can substitute the bracketed word segment correctly and complete the sentence. Did she gave her business card to the clients at the party last night? இங்கே என்ன கேட்டிருக்காங்க did she gave. இதில் தான் என்ன இருக்குது எரர் இருக்குது. இப்போ வந்து இந்த did வந்து என்னது past tense. when forming a question in the past symbol, அதாவது past symbol வச்சு ஒரு கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மெயின் வேர்ப் எப்படி தான் இருக்குமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபார்மிங் ஏ கொஸ்டின் in the past symbol, the main verb எப்படி யூஸ் பண்ணணும் பேஸ் ஃபார்ம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே டிட் ஷி கேவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலரி வெர்பு வச்சே ஒரு கொஸ்டினை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினில் ஃபார்ம் பண்ணியிருக்கனால அந்த மெயின் வேர்பு எப்போவுமே எப்படி தான் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கணும் பேஸ் ஃபார்மில். அப்போ இங்கே என்ன வரும் டிட் ஷி கேவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது கிவ். டிட் ஷி கிவ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் select the option that rectifies the spelling error in the given sentence. அதாவது இந்த ஆப்ஷனில் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்க சொல்லிடுங்க. அக்கம்ப்ளிஷ் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்குது. ACCOMPLISK. டிட்டர்மைன் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது தப்பாக இருக்குது. அக்கம்பாலிஷ் ஸ்பெல்லிங் தப்பு. டிட்டர்மைன் ஸ்பெல்லிங் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட். நெக்ஸ்ட் select the most appropriate synonym of the given word. தந்திருக்க வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. சினானிம்னா என்னது மீனிங். பெட்டிடைட் இதோட மீனிங்கை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கேட்டிருக்காங்க ஃபிட்னா என்னது ஏதாவது ஒன்று
பொருத்தமாக கரெக்டாக இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் ஃபிட். ஆப்ஷன் பி என்னது பெஸ்ட். பெஸ்ட்னா என்னது ரொம்ப சிறந்தது தான் என்னன்னு சொல்லுவோம் பெஸ்ட். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால். ஸ்மால்னா என்னது ரொம்ப சின்னது தான் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்மால். ஃப்ளெக்சிபிள்னா என்னது வளையத்தக்க ஒரு விஷயத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் கம்பியெல்லாம் கம்பி மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம் ஃப்ளெக்சிபிள் வளையத்தக்க. இங்கே பெட்டிடைட்னா மீனிங் என்னன்னா மிகச்சிறி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது தான் பிடைட். இங்கே ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஃபிட். ஃபிட்னா பொருத்தம், பெஸ்ட்னா என்னது ரொம்ப சிறந்தது, பிடைட்னாலும் மீனிங் என்னது சிறியது. இப்போ ஆப்ஷன் சி ஸ்மால். நெக்ஸ்ட், select the most appropriate option to fill in the blank. Ram dropped the glass and its shirt on the floor. Drop here means இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ராம் வந்து dropped the glass and it shirted in the floor. ஃப்ளோரில் நொறுங்கி கிடக்குது. drop here means drop meansனா ட்ராப்னா மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாப்டுனா என்னது ஏதாவது ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி வைக்கிறது, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, பிரேக்கிங் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி வைக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாப். நெக்ஸ்ட், பே ஏ கேஷுவல் விசிட். கேஷுவல் விசிட்னா நார்மலாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதான் என்ன சொல்லுவோம் கேஷுவல் விசிட். இனி அண்ட் அசன்ட். அண்ட் அசன்ட்னா என்னது ஏற்றம், கோயிங் அப்புறம் உயரமாக போயிட்டே இருக்கிறது. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க ஃபால் ஆர் லெட் ஃபால். ஃபால் ஆர் லெட் ஃபால் மீன்ஸ் என்னது சம்திங் ஏதோ ஒன்று கீழே விழுந்து கீழே விழுறது, சம்திங் ஃபால். இங்கே என்ன கேட்டிருக்காங்க dropped, Ram dropped the glass and it drop here means drop means என்னன்னா கீழே விழுறது, fall or let fall. Next, select the word that best completes the given sentence. Determine the co-location through the sentence. Mars should describe it in dash detail. Elaborate na என்னது விரிவான. Elaborate na என்னது விரிவான. Big na என்னது பெரியது. கிரேட்னா என்ன ரொம்ப பெருசாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் கிரேட். குட்னா என்னது ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து என்ன சொல்லுவோம் குட், நல்லது பண்ணியிருக்காங்க என்ன சொல்லுவோம் குட். இப்போ மாஸ் ஷுட் டிஸ்கிரைப்ட் இட் இன் கிரேட் டீட்டெயில். ரொம்ப கிளியராக கிரேட் ரொம்ப பெருசாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், select the most appropriate option to substitute the underlined segment in the given sentence. Isn't make sense. The article that you have submitted isn't make sense to me. இந்த isn't make sense to me தான் என்ன இருக்குது எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த டென்ஸ் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எதில் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்போவுமே என்ன தான் வந்து யூஸ் பண்ணுவோம்னா நெகட்டிவ் இதில் யூஸ் பண்ணும்போது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதுக்கு கூட ஈஸ் வந்து என்னது யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா டசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதுக்கு கூட என்ன யூஸ் பண்ணுவாங்க ஆக்சிலரி வெர்ப் டசன்ட். ஆக்சிலரி வெர்ப் என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க டசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வேர்ப் எப்படி இருக்கும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் இருக்கும். அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க the article that you have submitted ஈஸ் வராது, அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் doesn't make sense. இந்த ஈஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்னா கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸில் வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம் ஈஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சென்டென்ஸ் இருக்கனால doesn't வந்து யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், காம்ப்ரிஹென்ஷன் அதாவது க்ளோஸ் டெஸ்ட். ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த ஃபாலோயிங் passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. Adopting sustainable practices in daily life dash to environmental conservation. Small actions dash reducing single-use plastics, conserving energy, planting trees, using water sparingly and reducing the use of electronic gadgets dash make a significant impact. Research shows that communities dash sustainable living not only reduce their carbon footprint but also create a healthier environment dash future generations. இதில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்காக என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும்.
First, 16th question. Select the most appropriate option to filling the number 1. என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ வந்து என்ன? அடாப்டிங் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் இன் டெய்லி லைஃப் டேஷ் கொடுத்து என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அன்றாட வாழ்வில் நம்ம வந்து என்னது நிலையான நடைமுறைகளை வந்து ஏற்றுக்கொள்வது எப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பங்களிக்கணும். நம்ம டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து எப்படி நடைமுறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சுற்றுச்சூழல் இதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சாக்ரிஃபைஸ்னா மீனிங் என்னன்னா தியாகம். நம்ம யாருக்காவது வேண்டி ஏதாவது தியாகம் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம் சாக்ரிஃபைஸ். நெக்ஸ்ட் சப்ளைனா என்னது? ஏதாவது ஒரு திங்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம் சப்ளை, விநியோகம். அதை தான் என்னன்னு சொல்லுவோம் சப்ளை. அடிஷன்னா என்னது? கூடுதலாக, இன்னும் கூடுதலாக அப்படின்னு. கான்ட்ரிபியூட்னா என்னது? பங்களிப்பு. கான்ட்ரிபியூட்னா பங்களிப்பு, நம்மளோட பங்களிப்பு இருக்கிறது. அப்போ அடாப்டிங் சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் இன் டெய்லி லைஃப் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் இந்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனில். அப்போ ஆப்ஷன் டி, கான்ட்ரிபியூட் டு என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் ஆக்ஷன்ஸ் டேஷ் ரெடியூசிங் சிங்கிள். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்ஷன், அதாவது சிங்கிள் யூஸ், ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸு, அப்புறமா வந்து என்னது பிளாஸ்டிக்களை குறைக்கிறது, ஆற்றல்களை எல்லாம் வந்து பாதுகாக்கிறது, அப்புறமா வந்து என்னது தண்ணீரை வந்து சிக்கனமாக வந்து சேர்க்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து என்னது? லைக்ஸ்னா மீனிங் என்னது? நம்மளோட விருப்பம், நம்மளோட ஆசை தான் வந்து என்னது லைக். டிஸ்லைக்னா என்னது? விருப்பம் இல்லாதது. இனி இன்ஸ்டான்ஸ்னா மீனிங் என்னது? நிகழ்வுகள், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் இன்ஸ்டான்ஸ். சச்சஸ்னா மீனிங் என்னன்னா உதாரணமாக, அதாவது இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், கன்சர்விங் எனர்ஜி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறது தான் என்னது சச்சஸ்னா மீனிங். அப்போ ஸ்மால் ஆக்ஷன்ஸ் சச்சஸ். வேற எந்த ஆப்ஷனும் இதில் கரெக்டாக இருக்காது, சச்சஸ். நெக்ஸ்ட் 18 என்ன கொடுத்துருக்காங்க? கன்சர்விங் பிளான்டிங் ட்ரீஸ் யூஸிங் வாட்டர் ஸ்பேரிங்லி and reducing the use of electronic gadgets that make a significant importance. Sparinglyனா மீனிங் என்னன்னா சுருக்கமாக, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதோட மீனிங் தான் என்னது ஸ்பேரிங்லி. ஃப்ரீக்வென்ட்லினா என்னது? அடிக்கடி. ஃப்ரீக்வென்ட்லினா மீனிங் என்னது? அடிக்கடி ஒரு விஷயம் நடக்குது. அடிஷ்னலினா என்னது? கூடுதலாக. இனி கலெக்டிவ்னா மீனிங் என்னது? கூட்டமாக. இதெல்லாம் கூட்டமாக இருக்கனால என்னது? ஒரு இம்பேக்ட், சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு, ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Collectively using water sparingly and reducing the use of electronic and collectively making a significant impact. எல்லாமே சேர்ந்து அப்போ என்ன மீனிங் வரும்? collectively. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? research shows that communities dash sustainable living towards வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், ஒன்றை நோக்கியே நம்ம ஓடும்போது தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா டுவர்ட்ஸ். இனி ஆஃப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா உள்ளே, பொசஷன், இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஃப். இனி அகைன்ஸ்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எதிராக, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிராக இருக்கும்போது தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? அகைன்ஸ்ட். ஃபார் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்பஸ், ஏதாவது ஒரு காரணம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன்னா தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும்னா ரிசர்ச் ஷோஸ் தட் கம்யூனிட்டிஸ் டுவர்ட்ஸ் வராது, ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு எதிராக இல்லை. சஸ்டைனபிள் லிவிங் ஒரு விஷயத்துக்கு வேண்டி சொல்லியிருக்காங்க, அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் communities for sustainable living not only reduce their carbon footprint but also create a healthier environment. அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் எதை அவங்கள வந்து பாதுகாத்து வைக்கிறது. இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணினா அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து ஒரு ஹெல்த்தியரான என்விரான்மெண்ட்டில் வாழுவாங்க, அவங்கள பாதுகாத்து வைக்கிறது. என்ஃபோல்டுன்னா என்னது? மூடி வைக்கிறது, எதையாவது சுற்றி மூடி வைக்கிறது, கவர் பண்ணி வைக்கிறது. கிளச்சுன்னா என்னது? இந்த மிஷின்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் தான், பைக் இந்த மாதிரி இதில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் என்னது? கிளச். ஸ்குவீஸ் மீன்ஸ் அழுத்துவது, எதையாவது ப்ரெஸ் பண்ணுவது தான் என்ன சொல்லுவோம்? ஸ்குவீஸ். எம்ப்ரேசிங்னா என்னது? அரவணைப்பு, தழுவுதல்.
இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்போ சஸ்டைனபிள் லிவிங் நாட் ஒன்லி ரெடியூஸ் தேர் கார்பன் ஃபுட் பிரிண்ட் பட் ஆல்சோ கிரியேட் ஏ ஹெல்த்தியர் என்விரான்மெண்ட் எம்ப்ரேசிங், அடுத்து வர ஜென்ரேஷனை வந்து அரவணைச்சு பாதுகாக்கிறது. ஆப்ஷன் டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.